இதை பாரு, வீடு நல்லா இருக்கணும்ல, அதுதான்டா சொல்றேன். இப்போ அதெல்லாம் ஒழுங்கா பண்ணுங்க. சரிண்ணே. ஏய் ஏய் அண்ணே போன் டேய் சரவணா, ஏன்னா இவ்வளவு டென்ஷனா இருக்க? அந்த கார்ல போறது யாரு தெரியுமாடா? டேய் அவன் யாருன்னு தெரியல. நேத்து ஒன்னு திட்டினா பாரு, ரவுடி தியாகு. அவன் தானே ஒரு பொண்ணை கூட்டு வந்து அட்மிட் பண்ணா. அவன் எங்கட கூட்டு போறான்? அது கையாத்த சூசைட் பண்ண பாத்துருக்கடா. சூசைடா? என்னடா சொல்ற? ஏன்டா அந்த பொண்ணு சூசைட் கேஸ்ல நீ என்ன பாத்துற? அண்ணன் பொண்டாட்டிடா. என்னது அண்ணன் பொண்டாட்டியா? என்னடா என்னடா சொல்ற? இரு முதல்ல வீட்ல சொல்லு. டேய் பாத்துடா டேய். என்ன மேகலா பண்றது? ஒண்ணுமே புரியலம்மா. உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க. எப்படி கண்மணி அங்க இருக்காளா இல்லையான்னு ஒண்ணுமே புரியலையே. சரிடா சரிடா, நான் பாத்துக்கிறேன். போன வை. வக்கீல் தம்பி சொல்லுங்கண்ணே. எங்க அக்கா அபிநய சுந்தரி பணத்தை ரெடி பண்ணிட்டாலாம். அப்படியா? 40 லட்சம் ரூபாய் அதுக்குள்ள எப்படி ரெடி பண்ணா? ஏண்டே அக்கா சீட்டு கிட்ட ஏதாவது போட்டிருந்தா? உன்னதாண்டி கேக்குறேன். 40 லட்சம் ரூபாய் ரெடி பண்றது அவ்வளவு ஈஸியா தம்பி? இல்லண்ணே, இந்த பொம்பளைங்கலாம் சேர்ந்து ஏதோ புழுவுறாளுங்க. சொல்ல முடியாது தம்பி. அப்பா கலையரசன் ஊரை சுருட்டி பணத்தை வாரி கட்டிட்டு போனப்போ தலையணைக்குள்ள ஏதாவது சொருகி வச்சு போயிருந்தாலும் போயிருப்பான். எதுக்கும் அக்காட்ட கேட்டு பார்த்துருமா எப்படி ரெடி பண்ணான்னு? அந்த தியாகுதாமா பேசு. ஹலோ ஹலோ, நான் மேகலா தான் பேசுறேன். இவன் மனசு என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? தெரியாத மாதிரி கேட்காத. நீ பாட்டுக்கு என் வீட்டுக்கு போய் ஆளுங்கிட்ட சத்தம் போட்டியாமே, அவ்வளவு தைரியம் மாடு உனக்கு? ஐயோ, நான் சத்தம் எல்லாம் போடலங்க. நீங்க கேட்ட பணம் ரெடியா இருக்கு. உங்ககிட்ட பேசிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு கண்மணியை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். உங்க ஆளுங்க தான் எங்களை உள்ளேயே விடல. நிஜமாவே நீ பணத்தை ரெடி பண்ணிட்டாடி? ஆமாங்க. காந்தி படம் போட்டு கவர்னர் கையில தான் போட்டுருக்குமே அந்த நோட்டு ரெடி பண்ணிட்டேங்க. நேத்து வரைக்கும் கையில பணமே இல்லைன்னு சொன்ன, அதுக்குள்ள எப்படி ஒரே நாள் பணத்தை ரெடி பண்ண? ஏதாவது டபுளிங் கிப்ளிங் பண்ணியா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? பணம் ரெடியா இருக்கு. உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பணம் ரெடியா இருக்கு. சரி, பணத்தை எடுத்துட்டு உடனே இடத்துக்கு வந்து சேரு. முதல்ல நான் கண்மணி கிட்ட பேசணும். சந்தேகமாக்கும். கண்மணி உயிரோட வச்சிருக்காங்களா இல்ல வெட்டி கொண்டு கருமாதி பண்ணிட்டாங்களான்னு? ஏய், அந்த அளவுக்கு இன்னும் போல. எவ்வளவு சீக்கிரம் பணத்தை கொண்டு வரையோ அவ்வளவு கவலம் தங்கச்சி உசுருக்கு ஆபத்து இல்லை. கண்மணி கிட்ட கொடுங்க. இந்த பாருடி, இது வரைக்கும் நான் அவ்வளவு ஒன்றும் பண்ணல. நல்லவனா தான் இருக்கேன். நீ எவ்வளவு நேரம் நல்லவனா இருப்பேன்னு எனக்கும் தெரியல. எல்லாம் நீ பணத்தை கொண்டு வரதை பொறுத்து தான் இருக்கு. இரு, அருமை தங்கச்சி கிட்ட பேசு. சரி. ஹலோ ஹலோ, கண்மணி கண்மணி. ஹலோ கானா. ஹலோ போதும் போதும் பேசணும். கண்மணி. ஹலோ. பாச மலர் குரலை கேட்டியா? போதுக்கு இது போதும். மிச்சத்தை பணத்தை கொண்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம். இன்னும் 1 மணி நேரத்துல நான் பணத்தோட உங்க வீட்டுல இருப்பேன். கண்மணி ஒண்ணு செஞ்சிடாதீங்க. ஒன்று வாடி பாப்போம்.
என்ன சொல்றான்? உடனே பணத்தை கொடுக்கணுமா? வா கண்மணி கூட பேசணுமா? ஹலோன்னு சொன்ன உடனே போனை பிடிக்கிட்டாமா. ஆட்டோ 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 இல்லங்க. போரூர் போனுங்க. உட்காருங்க. உட்காருமா. போங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சீக்கிரம்பா. வீட்டுலதான் எம்சியா இருக்குதேன்னு கோயிலுக்கு போனா அந்த கடங்கார பாவி அங்க வந்து என்ன திட்டுறான். ஏ கீதா, எங்க இவளுங்களா? எங்கேயும் வெளியே அவசரமா போனாங்கம்மா. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்க? அதெல்லாம் எதுவும் வேணாம். என்ன இவன் தூங்கிட்டு இருக்காத? சாப்பிட்டானா? சாப்பிட்டாரு. கொஞ்சம் உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் மாத்திரை போட்டு படுத்துட்டாரு. நல்லா தூங்கட்டும். புடவைய மாத்திக்கிறேன். என்ன பீரோ பூட்டி வச்சிருக்காளுங்க? ஏண்டி ஒட்டியானமோ வயிறாட்டிங்க பூட்டி வச்சிருக்காளுங்களா? அதான் எல்லாத்தையும் வித்து தின்னுட்டாளுங்களா? அப்புறம் எதுக்கு பீரோ பூட்டி வச்சிருக்காளுங்க? இல்ல உள்ள என்ன மொசக்கொட்டி வச்சு வளர்க்கறாளுங்களா? இல்லம்மா, உள்ள பணம் இருக்கு. பணம் 50 100 எல்லாம் உள்ள வச்சு பூட்டுற அளவுக்கு வந்துட்டாளுங்க. என்னத்த சொல்றது, எல்லாம் என் கஷ்டகாலம். அதுக்கு ஒரு மாத்து சாவிங்க எங்கேயோ வச்சிருந்தேன். எங்க இப்படி எல்லாம் பண்ணுவாளுங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஒரு சாவியை எடுத்து வச்சிருந்தேன். இது இல்லையே அது. இதுதான். ஏது இந்த பொட்டி புதுசா இருக்கு? அப்பா என்ன கனமா இருக்கு. எவ்வளவு பணம் எதிரி? தெரியாதுமா. கிட்டத்தட்ட 40-50 லட்சம் இருக்கும் போல இருக்கு. இல்ல, ஏதோ பில்டிங் விஷயமா வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு எனக்கும் விவரமா தெரியாதுமா. வீடு திறந்து கிடக்குது, வீட்டுல ஒருத்தரையும் காணுமே. எங்க போனாங்க? வீட்டுல யாரு? எந்த நேரத்துல யார் வந்திருக்கா? என்னடா அது ஒருத்தரையுமே காணோம்? நீ எதுக்கு இங்க வந்த? வெளியே போ. வேற எதுக்கு? பணம் வசூல் பண்றதுக்கு தான். என்ன முறைச்சு பாக்குறீங்க? உன் முகத்துல அப்படியே அழகு வழியுது. அதையெல்லாம் எங்க அள்ளி வைக்கலாம்னு பாக்குறேன். நல்லா கரண்ட்ல மாட்டின காக்கா மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு என்னைய முறைச்சு பாக்குறேன்னு கேக்குறேன். இதெல்லாம் அள்ளிட்டு வெளியே போ. இத பாருங்க, இந்த உருட்டல் மிரட்டுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். வாங்கின பணத்தை பைசா பாக்கி இல்லாம வட்டியோட கொடுங்க. அப்பதான் அந்த இடத்த விட்டு போவேன். பணத்தை கொடுக்கணுமா? ஆமா, என் மாமன் தண்டவாணி இருக்கார, 2 வீட்டுக்கு நடுவுல ஒட்டு ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்தா வீட்டுக்கு வா, இல்லன்னா அந்த வீட்டுல இருந்துருன்னு என் மாமன் சொல்லிவிட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்களை அசிங்கப்படுத்தியாவது பணத்தை வசூல் பண்ணிட்டு வான்னு சொன்னாரு. எனக்கு தான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஓ, அதனால காசு தரலன்னா இந்த வீட்லயே நானும் ஒருத்தர இங்கேயே செட்டில் ஆயிடுவேன். அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? கலையரசு வீட்டுல ஒருத்தனா செட்டில் ஆகிறதா? மூஞ்சி முகர கட்டியும் பாரு. அதுக்கெல்லாம் ஒரு தராதர வேண்டாம். தரம் தராதாரத்தை பத்தி எல்லாம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறவங்க பேசுற பேச்சு. இங்கதான் வழியே இல்லையே, நீங்க பேசக்கூடாது. அடி எடுவட்ட பையல. யார் வீட்டுல வந்து ஒய்யாரமா பாய் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க? எந்திரா மேல, எந்திரா மேல. இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. இது என் வீடுதான். நீங்க பணம் கொடுக்கற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் இங்கதான் இருப்பேன். அப்படியே மயிரை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போய் நடு ரோட்ல போட்டு மிதிச்சு போடுவேன். நீங்க எத்தனை முறை வேணாலும் இழுத்துட்டு போய் வெளியில விடுங்க, நான் மறுபடியும் இங்க வந்து உட்காந்துப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது கடங்கார வீடுதான். கடவுளே இங்க குடியிருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன். அப்படியே 4 மிதி மிதிச்சு குடல் எல்லாம் உருவி போடுறேன். ஏந்திர மேல. நீங்க குடலை உருவி போட்டாலும் சரிதான், வேற எதை உருவி போட்டாலும் சரிதான். இந்த மான அவமானத்துக்கெல்லாம் பேச்சு முத்து துளி கூட கவலையே பட மாட்டான். பைசா பாக்கி இல்லாம எண்ணி இந்த இடத்துல வைங்க, அதை வாங்கிட்டு தான் வெளியில போவேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, இங்கேயே தான் இருப்பேன். மூஞ்சி முகர கட்டையும் பாரு. பணத்துக்கு இவெல்லாம் ஒரு மனுஷன். முதல்ல இவன் மூஞ்சில் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு தான் மறுவேலை. பண பிசாசு, பண பிசாசு.
ச்சே. அம்மா அவங்க எதுக்கு வச்சிருக்காங்க தெரியாம ஏய், எடுத்து போகாதீங்க. எதுக்கு வச்சிருந்தா என்னடி? அவன் எவ்வளவு கேவலமா பேசுறான். அதை கேட்டு பேசாம இருக்க சொல்றியா? ஓடி அந்த ஐயோ வேண்டாமா ப்ளீஸ். ஏய், நீ என்ன முந்திரி கொடுத்தனமா? இதெல்லாம் என் தம்பி பேரை சொல்லிதான் வாங்கியிருப்பாளுங்க. இல்லனா இவளுங்களுக்கு யாவும் கொடுக்குற எவ்வளவு பணத்தை? முதல்ல அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன். ஏய், எந்திரா, எந்திரா, எந்திரா முதல்ல, எந்திரி. பணம் பணம், பணம், பண பேய்ங்க. இந்தா. பணம் இல்லன்ட்டு எப்படி வந்துச்சு இவ்வளவு பணம்? எப்படி வந்தா என்ன? பேச்சு முத்து சக்சஸ். ஏய், பாத்துட்டேல, எந்திரி, எந்திரி முதல்ல. பணம் எழுதலாம். வந்துச்சுல, ஒரு செகண்ட்ல ரெடி ஆயிடுறேன். சிரிப்பு. போடா. பணம் நானே கொண்டு வந்து தரேன். சரி, சரி. அப்புறம் இல்லன்னு அம்மா சொல்றது கேளுங்க. சொல்றதுக்கு. ஏம்மா, இது நல்ல நோட்டு தானே? ஏய், கள்ள நோட்டு அது இதுன்னா தூக்கி உள்ள வச்சிரு. சரி, அட சரி. சீக்கிரம். பணம் பணம் பேய் மாதிரி அலையறாங்க. ஏமா ஆட்டோவை யார் கட் பண்றது? என்னது? ஆட்டோ இருப்பா, திரும்பி வர. யோ தண்டபாணி, எங்க இருக்க? எழுந்து வாயா வெளிய. யோ தண்டபாணி, காதுல விழுதா இல்லையா? யோ. என்னம்மா பேர் சொல்லி கூப்பிடுற? என்னமோ உலகத்திலே நீதான் பணத்தை கண்டுபிடிச்ச மாதிரி பணம் பணம் பேய் மாதிரி அலைஞ்சிக்க. இந்தாயா பணம், என் தம்பி உனக்கு கொடுக்க வேண்டிய பணம். எடுத்துக்க. என்னைய பார்த்து நிக்கிற? பொறுக்கிக்க. இதோ. உனக்கு சேர வேண்டிய பணம் ஒத்த பைசா பாக்கி இல்லாம கொண்டாந்துருக்கேன். என்னமோ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினியாமே. இந்த ஆள் ஒரு சண்டியரு. இந்த ஆள் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், அவங்கள அசிங்கப்படுத்தி பணத்தை வசூல் பண்ணு, வசூல் பண்ணாம திரும்பி வராத அங்கேயே இருன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன், அதுக்கு என்னப்பா? வழக்கமா எப்பவும் நாங்க அப்படிதான் பண்ணுவோம், அதான் எங்க டெக்னிக். மண்ணாங்கட்டி, உனக்கு நேரம் நல்லா இருக்குதியா. நீ வந்த நேரம் என் கையில பணம் இல்லாம இருந்திருந்தது, நீ பணமா இருப்ப. கழுத்தை நிறுத்தி செப்டி டேங்க்ல போட்டு மூடி இருப்ப. மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. டெக்னிக். உன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டல, திருப்பி கொடுத்துட்டல. இனிமே இந்த வீட்ல எவனாவது என் குடும்பத்தை பத்தியும் என் தம்பிய பத்திய தப்பா பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. வந்துருச்சுல உன் பணம்? இப்ப சொல்றேன், இப்ப நான் உன்னை கேக்குறையா, என் வீட்டு பொண்ணு இப்பவே இந்த நிமிஷமே என் வீட்டுக்கு திரும்பி வரணும். என்னம்மா பணத்தை திருப்பி கொடுத்துட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? என்னமோ உன் வீட்டு பொண்ணை நாங்க ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி பேசுற. பின்ன எங்க வீட்டு பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு நாங்க எல்லாரும் பரிதவிச்சிட்டு இருக்கும் போது பணம் 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 பணத்தை மட்டும் தானே நீ பேசிட்டு இருந்த. எங்க வீட்டு பொண்ணை பத்தி பேசுனியா இல்ல அவளை காணும் எங்க போய் தேடினியா? ஏய், என்ன ஓவர் சவுண்ட் விட்டுட்டு இருக்க? இப்ப என்னத்த கழிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்க? வாங்கின கடனை ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி கொடுத்துருக்க, அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானான்னு கேக்குற? பணத்தை கொடுத்துட்டேன், அதனாலதான் ரைட்டா இல்ல கேக்குறேன். எங்க பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைங்கன்னு. நீ உன் அப்பனை என்ன பேச்சு பேசுனீங்க? பேசதான் செய்வோம். வாங்கின கடனை திருப்பி கொடுத்தனே நாக்க ஒரு மலத்துக்கு நீட்டு பேசுறியே, அப்ப கடனை கொடுத்த நாங்க பேசாமலையா இருப்போம்? ஏதோ கொஞ்ச நேரம் பேசாம விட்டதுக்காக வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிற? சீ, வாய மூடு. பொன்னாடி நீ, பொன்னா நீ. உன்னை ஒரு பொண்ணு பெத்து வளர்த்திருக்காங்களே, இதுங்களை கேட்கணும். பொண்ணை பேச விட்டுட்டு வேடிக்கைய பாத்துட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இருக்குமா? பொம்பளை ஆச்சேங்கிறதுக்காக நீ பேசுறதெல்லாம் கேட்கணும். பொறுமையா இருக்க, இல்லனா என்ன நடக்கும் தெரியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஐயோ, ஏங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நானா நீ பேசுறேன்? அந்த பொம்பளை தான் பணத்தை கொடுத்துட்டாங்கற திமிர்ல பேசிக்கிட்டு இருக்கு. பணத்தை கொடுத்தமா போறமான்னு போக வேண்டியதானே இது. போயிருப்பையா, போயிருப்பேன். பிச்சைக்கார காசுக்காக நீ எத்தனை தடவை எங்க வீட்டு படி ஏறி வந்து எங்களை எல்லாம் அவமானப்படுத்தி இருக்க, என்னெல்லாம் பேசி இருக்கிற. இந்த கருவாச்சி எங்க வீட்டு பொண்ண எப்படி எல்லாம் கூத்தி பேசியிருப்பா. என் தம்பி கலையரச கடங்காரன்னு வாய் கூசாம பேசி பேசி அவனை வீட்டை விட்டு போக வச்சிட்டீங்களே. நீங்க பேசின அத்தனை வார்த்தைகளும், நீங்க பண்ண அத்தனை அவமானங்களும் எங்க மனசுக்குள்ளே வேதனையா இருக்கே. அதுக்கெல்லாம் என்னைய பதில் சொல்ல போற? அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? எங்க வீட்டு பொண்ணு இந்த வீட்டுல ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாலே, அதெல்லாம் சரி பண்ணிடுவியா? அதெல்லாம் சரி பண்ணிடுவியா நீ? என் தம்பி எவ்வளவு பேசுன, அந்த பேச்சல அழிச்சிருவியா நீ? இப்பவும் சொல்றேன், எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பையன் தான் கார்ல இருந்து கீழே தள்ளி கொண்டு இருக்கான். அந்த பொண்ணு எங்களுக்கு உயிரோட திரும்பி வரணும். எங்க கண்மணியை காணும்னு வேதனையோட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ எவனையோ இழுத்துட்டு ஓடிட்டான்னு வாய் கூசாம கம்ப்ளைண்ட் கொடுத்தியே. உனக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும்? நிறுத்துமா,
நீதான் ஏன் புள்ள மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தூக்கி உள்ள வச்ச. நாங்க பாத்துட்டு பேசாம இருப்போமா? அதனாலதான் பதிலுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்ப கொண்டாந்து இந்த பணத்தை வீசி எரிஞ்சில, இத உன் குடும்பத்துல இருக்கிற மானம் மரியாதை என்னவோ சொல்றீல, அதெல்லாம் நாங்க வாங்குறதுக்கு முன்னாடி கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எதுக்கு உங்க மானத்தை வாங்க போறோம்? என்ன நினைச்சுக்கிட்டு பேசுற நீ? அப்போ எங்க மேல தப்பு இருக்கா? நிச்சயமா உன் மேலதான் தப்பு இருக்கு. என்ன நாங்க தான் உன்னை அசிங்கப்படுத்திட்டோமா, அவமானப்படுத்திட்டோமா? நீ எங்களை பேசல, அசிங்கப்படுத்தல, என்ன பேச்சு பேசுற நீ? எத்தனை தடவை சேராட்ட மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சு சண்டைக்கு வந்த. என் பிள்ளையோட விசேஷத்துல வந்து சண்டை போடல. என் கூட பண்ண பொறப்பு பூமதி அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தியே, அது அசிங்கம் இல்ல, அவமானம் இல்ல? அப்பா இதுக்கே 3 லட்சம் ரூபாய் நஷ்டேடி இவங்க கிட்ட கேட்கணும். ஆமா அது என்னமோ கலரை பத்தி பேசுனியே, நீ என்னமோ தங்க கலர்ல தக தக தகன்னு ஜொலிக்கிற மாதிரி என்ன பத்தி பேசுற? ஏதோ உலகளகி ஐஸ்வர்யா ராயோட கொஞ்சோடு கலர்ல கம்மி. அந்த கலரை பத்தி பேசுன பாரு நீ. கருவாத்தின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் நஷ்ட ஈடு 10 லட்சம் ரூபாய் கேட்கணும். மரியாதை எங்கிறது பேரு இல்லன்னா நடக்கிறதே வேற. வாய மூடி மூதேவி, வேதனையோட பேசிட்டு இருக்க, வேடிக்கையாடி பேசுற வேடிக்கை. இத பாரியா, உன்னால என் தம்பி வீட்டை விட்டு போயிட்டான். அவன் திரும்பி வந்து ஆகணும். இந்த வீட்டுக்கு வாழ வந்த எங்க கண்மணி திரும்பி வந்து ஆகணும், இல்ல நடக்கிறதே வேற. உங்க வீட்டுல யாரோ காணாம போவாங்க, எல்லாரையும் கண்டுபிடிச்சு கொடுக்கறதா எங்க வேலையா? பேசாம வேலையை பார்த்துட்டு போமா. போறியா? இப்ப போறேன். எங்க கண்மணி மட்டும் திரும்பி வரல, இந்த வீட்டுல எத்தனை போன வழி எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. தெரியும் இந்த சண்முக வடிவு யாருன்னு. சொன்னீங்க எங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த மாதிரி ஜாஸ்தி பேசுதுன்னு சொல்றீங்களே, கண்மணி விஷயத்துல அவங்க பேசுறது சரிதானே? என்னடி சரி? என்னங்க, கண்மணி காணாம போயிட்டா, அவளை தேடுறதுல நம்ம ஏதாவது முயற்சி பண்ணிருக்கோமா? சரி, நான் தேடல, அவங்க தேடினாங்கல்ல, அதை நான் தடுத்தனா? இல்ல அவங்க தான் தேடினாங்கல்ல, கண்மணி கிடைச்சாளா? கண்மணி காணாம போனதுக்கு என்ன ரெடி பண்ண சொல்ற? ஐயோ, அவன் நம்ம மருமகங்க. எனக்கு என்னமோ அந்த பொம்பளை மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்களே கண்மணியை கடத்தி ஒளிச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பேச்சு பேசுறீங்க? அட ஏமா நீ விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? அது பயங்கரமான பொம்பளை. என் சர்வீஸ்ல நான் எத்தனையோ பேரை டீல் பண்ணிருக்கேன்ல, இது மாதிரி பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. சரி சரி, பணமெல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்து கணக்க சரி பண்ண. சரி மாமா. இதோட பேசி பேசியே பெட்ல படுத்துருவோம் போல. வந்துட்டான் பெருசா. இனிமே அவன் இந்த வீட்டு பக்கம் வரட்டும், காலை முறிச்சு அடுப்புல வைக்க. கொட்டிக்கிட்டு சரிக்காம உயிர் பேசிட்டு இருக்கியா? பேச்சு பேசுறா. நம்ம என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எல்லாம் இவ்வளவு அழகா அதிகமா போய்கிட்டு இருக்கு. என்ன பேச்சு பேசுறா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இப்படி ஒரு பொண்ணு பெத்ததுக்கு சாவலாம்.